அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான வரலாறு, புவியியல், அரசியலமைப்பு மற்றும் எக்கனாமிக்ஸ்லேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் தேர்வு எழுத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. இந்திய தொழில்துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஒரு முக்கியமான வினா. இந்திய தொழில்துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி புதுடெல்லி. இந்திய தொழில்துறையின் தலைமையகம் புதுடெல்லி. இரண்டாவது வினா. மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்தியவர் யார்? மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மொஹபுப் உல் ஹுக். மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்தியவர் மொஹபுப் உல் ஹுக். மூன்றாவது வினா. பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி டாக்டர் வில்லியம் காய்ட். பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் டாக்டர் வில்லியம் காய்ட். நாலாவது வினா. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? ஒரு முக்கியமான வினா. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி கோயம்புத்தூர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். ஐந்தாவது வினா. உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யார்? உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தியோடர் லெவிட். உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் தியோடர் லெவிட். ஆறாவது வினா. ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பணிகள் துறை. ஜிடிபியில் பணிகள் துறை மூலம் அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது. ஏழாவது வினா. பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என்று கூறியவர் யார்? பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பேராசிரியர் வாக்கர். பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என்று கூறியவர் பேராசிரியர் வாக்கர். எட்டாவது வினா. கடைசி பல்லவ மன்னன் யார்? ஒரு முக்கியமான வினா. கடைசி பல்லவ மன்னன் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ அபராஜித்தன். கடைசி பல்லவ மன்னன் அபராஜித்தன். ஒன்பதாவது வினா. மாமல்லன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஒரு முக்கியமான வினா. மாமல்லன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி முதலாம் நரசிம்மவர்மன். மாமல்லன் முதலாம் நரசிம்மவர்மன். பத்தாவது வினா. வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் யார்? வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி முதலாம் நரசிம்மவர்மன். வாதாபி கொண்டான் முதலாம் நரசிம்மவர்மன். 11வது வினா. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் யார்? நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி காளிதாசர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் காளிதாசர். 12வது வினா. அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கலைஞர் கருணாநிதி. அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கலைஞர் கருணாநிதி. 13வது வினா. தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? ஒரு முக்கியமான வினா. தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி டாக்டர் ஜே ஜெயலலிதா. தொட்டில் குழந்தை திட்டம் டாக்டர் ஜே ஜெயலலிதா. 14வது வினா. சுதேசிமித்திரன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. சுதேசிமித்திரன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி 1891. சுதேசிமித்திரன் 1891. 15வது வினா. சென்னை மகாஜன சபை எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? சென்னை மகாஜன சபை எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி 1884 மே 16. சென்னை மகாஜன சபை 1884 மே 16. 16வது வினா. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட
72 பிரதிநிதிகளில் எத்தனை பேர் சென்னை சேர்ந்தவர்கள்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 22 பேர். 17வது வினா பாரத மாதா சங்கத்தை உருவாக்கியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. பாரத மாதா சங்கத்தை உருவாக்கியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி நீலகண்ட பிரம்மச்சாரி. பாரத மாதா சங்கம் நீலகண்ட பிரம்மச்சாரி. 18வது வினா பராசி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? பராசி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹாஜி சரியத்துல்லா. பராசி இயக்கம் ஹாஜி சரியத்துல்லா. 19வது வினா இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யார்? இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யார்? இதற்கு சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி கானிங் பிரபு. இந்தியாவின் முதல் வைஸ்ராய் கானிங் பிரபு. 20வது வினா முஸ்லிம் கட்சியை தோற்றுவித்தவர் யார்? முஸ்லிம் கட்சியை தோற்றுவித்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நவாப் சலிமுல்லா கான். முஸ்லிம் கட்சியை தோற்றுவித்தவர் நவாப் சலிமுல்லா கான். 21வது வினா சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை. நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கவிஞர் இக்பால். 22வது வினா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் வழங்கும் சட்டப்பிரிவு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பிரிவு 26. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் பிரிவு 26. 23வது வினா என்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் யாது? என்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் யாது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி நான் ரெசிடென்ட் இந்தியன். என்ஆர்ஐ என்பது நான் ரெசிடென்ட் இந்தியன். 24வது வினா ஹதிகும்பா கல்வெட்டு எந்த கலிங்க நாட்டு அரசனுடையது? ஹதிகும்பா கல்வெட்டு எந்த கலிங்க நாட்டு அரசனுடையது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ காரவேலன். ஹதிகும்பா கல்வெட்டு கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடையது. 25வது வினா புகழூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது? புகழூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி கரூர். புகழூர் கல்வெட்டு கரூர். 26வது வினா இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஒரு முக்கியமான வினா. இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி பிலினி. இயற்கை வரலாறு பிலினி. 27வது வினா புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ டாலமி. புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் டாலமி. 28வது வினா இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஒரு முக்கியமான வினா. இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி மெகஸ்தனீஸ். இண்டிகா மெகஸ்தனீஸ். 29வது வினா மண்டல் கமிஷனை அமைத்த இந்திய பிரதமர் யார்? மண்டல் கமிஷனை அமைத்த இந்திய பிரதமர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ மொரார்ஜி தேசாய். மண்டல் கமிஷனை அமைத்த இந்திய பிரதமர் மொரார்ஜி தேசாய். 30வது வினா வங்கிகளை தேசியமயமாக்கியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. வங்கிகளை தேசியமயமாக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி இந்திரா காந்தி. உங்களுக்கு கொஸ்டின் பாருங்க 14 வங்கி எந்த ஆண்டு தேசியமயமாக்கியிருப்பாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 31வது வினா அமைதி மனிதர் எனப்படுபவர் யார்? அமைதி மனிதர் எனப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி லால் பகதூர் சாஸ்திரி. அமைதி மனிதர் லால் பகதூர் சாஸ்திரி. 32வது வினா ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று முழங்கியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று முழங்கியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ லால் பகதூர் சாஸ்திரி. ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று முழங்கியவர் லால் பகதூர் சாஸ்திரி. 33வது வினா ஐநா சபையில் முதலில் ஹிந்தியில் உரையாற்றியவர் யார்? ஐநா சபையில முதலில் ஹிந்தியில் உரையாற்றியவர் யார்?
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அடல் பிகாரி வாஜ்பாய். 34வது வினா செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக். செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக். 35வது வினா எந்த சட்டத்திட்டத்தின் மூலம் முகவுரையில் சமய சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுறாங்க இந்த கொஸ்டினை. சரியான விடை ஆப்ஷன் ஏ 42வது சட்ட திருத்தம். 36வது வினா இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு எது? இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் பி 1976. 37வது வினா ஐநா சபை 1979ஆம் ஆண்டை என்ன ஆண்டாக அறிவித்தது? ஐநா சபை 1979ஆம் ஆண்டை என்ன ஆண்டாக அறிவித்தது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. உங்களை கொஸ்டின் பாருங்க, பெண்கள் சர்வதேச ஆண்டு எப்பன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 38வது வினா தட்சசீல இடுபாடுகளை கண்டறிந்தவர் யார்? தட்சசீல இடுபாடுகளை கண்டறிந்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அலெக்சாண்டர் கன்னிகாம். தட்சசீல இடுபாடுகளை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் கன்னிகாம். 39வது வினா டெல்லியில் ஒரு மதராசை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார்? டெல்லியில் ஒரு மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி இல்துமிஸ். டெல்லியில் ஒரு மதராசை நிறுவிய முதல் ஆட்சியாளர் இல்துமிஸ். 40வது வினா உலகின் மிகப்பெரிய தட்டு எது? உலகின் மிகப்பெரிய தட்டு எது? சரியான விடை ஆப்ஷன் சி வட அமெரிக்கா. உலகின் மிகப்பெரிய தட்டு வட அமெரிக்கா. 41வது வினா சந்திரனின் மறுபக்கத்தை லூனா 3 என்ற செயற்கைக்கோள் புகைப்படம் எடுத்த ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் பி 1959. 42வது வினா பூமியில் இரவு 12 மணி நேரமும் பகல் 12 மணி நேரமும் சமமாக அமையும் நாட்கள் எது? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டும். மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 இதுதான் சம பகலிரவு நாட்கள். மார்ச் 21 செப்டம்பர் 23. 43வது வினா பனிபந்து என்று அழைக்கப்படுவது எது? பனிபந்து என்று அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் டி புளூட்டோ. பனிபந்து புளூட்டோ. 44வது வினா வி வடிவ பள்ளத்தாக்கினை உருவாக்குவது எது? வி வடிவ பள்ளத்தாக்கினை உருவாக்குவது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 6. வி வடிவ பள்ளத்தாக்கினை உருவாக்குவது 6. 45வது வினா உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? ஒரு முக்கியமான வினா, உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி வந்து ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. 46வது வினா கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய ஒரு அலகு எது? கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய ஒரு அலகு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பாத்தோம்கள். கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய ஒரு அலகு வந்து பாத்தோம்கள். 47வது வினா தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையிடம் எது? ஒரு முக்கியமான வினா, தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையிடம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி டோனோபோலோ, கோவா. தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையிடம் வந்து கோவா, டோனோபோலோ. 48வது வினா உலகின் மிக நீளமான பவளைப்பாறை திட்டு எது? உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தி கிரேட் பேரியர் ரீஃப். உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு தி கிரேட் பேரியர் ரீஃப். 49வது வினா இந்திய பெருங்கடலில் காணப்படும் நீரோட்டம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மேற்கு ஆஸ்திரேலிய நீரோட்டம். கடைசி வினா இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் எது? இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் உத்தரப்பிரதேசம்.
நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான முக்கியமாக 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.